ஒரு கட்சி தன்னோட கூட்டணிக்கு வரணும், தங்களோட எதிர்பார்த்து அழைக்கிறது இயல்பு தான். இது இன்னைக்கு நேற்று இல்லை, நீண்ட காலமாக அழைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு, அது ஒரே நிலைப்பாடு தான். அதை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அது ரொம்ப இதாக இருக்குது. அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. எங்கள் கொள்கை அது இல்லை. தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி, கட்சி தலைமையை தேடி, கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க. அங்கே முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள். அது தொடர்ச்சியாக 4 முறை முதன்மை தேர்தல், 2 சட்டமன்றம், 2 பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கோம். வெற்றி தோல்வி அதை தாண்டி 5வது முறையும் ஒரு கட்சி தனித்து போட்டியிடுதுன்னா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும். அது 234 தொகுதியிலையும் போட்டியிடுவேன். 117 பெண்களுக்கு வாய்ப்பு, 117 ஆண்களுக்கு வாய்ப்பு. அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு. பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு. அப்படி நினைக்கிறத செய்யும். மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான், எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான். அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது. பிறர் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம். ஒரு கொள்கை இருக்குது, ஒரு கனவு இருக்குது. அது என்னுடைய கனவு இல்லை, எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளித்தது, எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த பெருங்கனவு. 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்குது. நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்குது, அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது. எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை. அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிடுவியா, இங்கே போயிடுவியா, அந்த கூட்டணிக்கு போயிடுவியா, அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு கேள்வி கிடைக்கல, எனக்கு அதையே பதிலை சொல்லி திகட்டிடுச்சு. அதனால் இனிமேல் யார் கூப்பிடல, எல்லாரும் தான் கூப்பிடுவாங்க. அது அழைக்கிறாங்க, அதுக்கு நன்றி. அழைக்கிறாங்க, நன்றி. அது எல்லாரும் தான் அழைப்பாங்க. இது எங்கள் நிலைப்பாடு.